ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மியூசிக் நட்டு பண்ணல எபிசோட் 345 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதேதான். ஓய், இப்போ உன் உடம்பு பரவாயில்லையா? ரொம்ப மோசமா இருக்கு. உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? எனக்கு என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி தோணுது. கவலைப்படாத, இதுக்காக நாங்க உன்கிட்ட காசெல்லாம் கேட்க மாட்டோம். கெடோ சிலையில இருந்து ஒரு அங்கமா உருவாக்கப்பட்ட நாமெல்லாம் சாப்பிட கூட தேவையில்லை. செலவுகள் இல்ல, கழிவறைகள் தேவையில்லை, முக்கியமா குளிக்க தேவையில்லை. உங்க 2 பேருக்கும் சொல்றேன், என்னெல்லாம் தேவையில்லாம உங்களோட சேர்த்தீங்க. என் உடம்புல வேற விசித்திரமா ஏதோ ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கு. அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது உன்னோட உடம்புல இருக்கிறதாலதான் நீ இன்னும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம உயிரோட இருக்க. நியாயமா பார்த்தா உனக்கு இந்த உதவி பண்ணதுக்கு நீ எங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். இங்க பாரு, எங்களுக்கு உன் கூட சேரணும்னு எந்த ஆசையும் இல்ல. உன் உடம்புல இருக்கிறது உணர்வற்ற சதை பிண்டம். என்னதான் நாங்க செயற்கை மனிதர்களா இருந்தாலும் எங்களுக்கு உணர்வு இருக்கு. உன்னை விட எங்களால காமெடி பண்ண முடியும், முக்கியமா எல்லா வேலைகளையும் பண்ணுவோம். நாங்க பேசிக்கிறது யோசிக்கிறது எல்லாமே உன்னை விட அதிகம்தான். உங்களை மாதிரி கழிவறைக்கும் போக தேவையில்லை. மூடுறீங்களா? என்னை விட நீங்க 2 பேரும் எந்த விதத்துல உயர்வா இருக்கீங்கன்னு உங்களால விளக்கமா சொல்ல முடியுமா? நாங்க தான் இங்க உன்னை பாத்துக்க போறவங்க. யாராவது ஒருத்தர் பேசுங்கயா. கோரச பேசி கடுப்பேத்திட்டு நீ எழுந்திருச்சதுக்கு அப்புறம் உனக்கு துணையா இருந்து உன்னை குணப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குன்னு மாதரா சொல்லியிருக்காரு. அதனால இந்த வேலையை நாங்க கண்டிப்பா செஞ்சு இதுதான் இல்ல, அப்ப இருந்தே தெரியும். அவர் காவலுக்குன்னு விட்டுட்டு போன பொம்மைங்க 2 சேர்ந்து இங்க இந்த கத்து கத்திட்டு இருக்கு. இவர் எப்படி அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காருன்னு தெரியலையே. இந்த இடத்தை விட்டு எப்படியாவது தப்பிச்சு வெளியே போய் நான் ரீன் கூடிய ககாஷி கூடிய இணையதான் போறேன். இங்க இருந்து வெளியே போக வழி தெரியுமா? இங்க இருந்து வெளியே போறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. அவர் சொன்னதாலதான் உன்னை இங்க கூட்டிக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் மாதராவும் அந்த வழிய பெரிய பாறையால அடைச்சிட்டாரு. என்னது, பாறையால அடைச்சிட்டாரா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ தூக்கத்துல ரின் ரின் ரின்னு உளறிக்கிட்டே இருந்தியே. உனக்கு அடிபடுறதுக்கு முன்னாடி துணி துவைக்கிற பவுடர் வித்துட்டு இருந்தியா? சில சமயம் நீ முட்டாள் சொல்லிட்டு இருந்த. அதுவும் முட்டாள் ககாஷின்னு சொன்ன. அடிக்கடி இவன் இப்படிதான் எதையாவது உளறிக்கிட்டே இருப்பான். முட்டாள் ககாஷின்னா என்ன தெரியல. பேசாம அவன்கிட்டயே கேட்டு பார்க்கலாம். இப்படி எல்லாம் நான் உணர்னேன். ஐயோ, எல்லாத்தையும் கேட்டு விடவே கூடாது. தம்பி, எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேக்கட்டுமா? கேளியா. இயற்கை உபாதை, அதாவது வயத்த கலக்குறப்ப உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? கேப்பீங்கன்னு பார்த்தா கக்கா போறது எப்படின்னு கேக்குறீங்களா? உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்லையான்னு கேக்குறேன். நாங்க அப்படி என்ன பண்ணிட்டோம்னு நீ இப்போ இவ்வளவு கோவப்படுறேன்னு எங்களுக்கு தெரியல. அந்த ரின்ன பத்தியும் ககாஷிய பத்தியும் நாங்க அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். முக்கியமா இந்த சுருள் மண்டை இருக்கானே, இவனுக்கெல்லாம் கக்கா போக வழியே கிடையாது. இருந்தாலும் பத்தியா உங்ககிட்ட சொல்ல முடியாதுடா. அது சரி, உங்களோட இருந்த மத்தவங்க எங்கேயா போயிட்டாங்க? அவங்க தகவலை சேகரிக்கிறதுக்காக வெளியில போயிருக்காங்க. போயிட்டு வர முடியுமா? எங்களால பூமியோட எந்த நிலப்பரப்புக்கு வேணாலும் போயிட்டு வர முடியும். எல்லாம் என் தலையெழுத்து. எப்படி இருக்க போற, என்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்க போறேன்னு தெரியல. கேள்வி கேட்டு காயப்படுத்தி இருந்தா மன்னிச்சிரு. சுருட்டு நீயே வச்சுக்கடா, மன்னிப்பேன். மாதரா என்கிட்ட பேசிட்டு இருந்தப்போ விதி வலின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. அவரு நல்லாதான் பேசுவாரு, ஆனா அவர் பேசுறது உனக்கு புரியுமாங்கிறதுதான் பெரிய சந்தேகமே. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களையுமே அழிக்கணும். அப்புறம் நல்ல விஷயங்களால நிரப்பப்பட்டு இருக்கிற கனவுக்குள்ள வாழ தொடங்கணும். என்னது, கனவுக்குள்ளையா? கனவுல உன் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழலாம். அந்த உலகத்துல செத்தவங்களை கூட திரும்ப கொண்டு வர முடியும். அதாவது நம்ம எல்லாருமே ஒரு கென்ஜுட்சுவால உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய கனவுலகத்துல சந்தோஷமா வாழ போறோம். அதுக்கு தேவைப்பட்ட எல்லாரையும் வலுக்கட்டாயமா கூட இழுத்துட்டு போகலாம். ஏன்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஐயோ, இவனுக்கு 2 பேரோட சேர்ந்து நான் என்னைக்கு பைத்தியம் பிடிச்சு ஓட போறேன்னு தெரியலையே. சக்திசாலிகளுக்கு எதுவும் சாத்தியம். ஆனா இப்ப அவரு வலிமை இல்லாம இருக்கிறதால அவரால எதுவும் பண்ண முடியல. அதுக்குதான் தன்னைத்தானே அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, அப்படியா? உருவாக்குனதே படுத்துறாரோ படுக்கிறாரோ ஏதோ பண்ணிட்டு போறாரு. விடு.
ஆனா என்ன மட்டும் இங்க இருந்து மரியாதையா வெளியே அனுப்பிச்சிருங்க. நான் ரின்னையும் ககாஷியையும் பார்க்கணும். என்ன பண்ற நீ? அவங்க 2 பேரும் என் உடம்பு சரி பண்ணிடுவாங்க. இந்த வாயை திறந்தா அந்த 2 பேர் தான் அவனுக்கு வருது. அப்படிப்பட்டவன் இப்படி மாறி நம்ம நட்டு அப்படியே சாஸ்கேன்றானோ அந்த மாதிரி தான். ஜாலியான பையனா அவனுக்கு பார்க்கவே முடியல. கக்காஷி பார்த்துருவாரு எல்லாமே. அதேதான். சூப்பர் யா! எவ்வளோ நாள் வீட்டில் சொல்லிட்டு இருக்கானோ தெரியல. அடுத்த வீட்டில் எட்டி பார்க்கலாமா? ஏறிட்டேன். நம்ம மாதுளப்பழம் ஒரு நல்லதும் கூட இல்லை. நல்லா எழுந்து நடந்து வரான்ல. ஜெட்ஸு கூட பார்க்க அப்படிதான் தெரியுது, நல்ல மாதிரி. மதுரை தான் இப்படி பார்க்கணும் மாதிரி கூட. ஜெட்ஸ்லாம் இப்போ வரைக்கும் ஃபன் பண்ணிட்டு தானே இருக்கு. அவனுக்கு வில்லத்தனமே நம்ம பார்க்கல. பாரு அதேதாயா, அப்போலேருந்தே இந்த வேலையில் தான் இருந்துக்கிறாங்க. அவங்க என்னதான் பண்ணாலும் நினைப்பு ஃபுல்லாக இதே தான் மைண்டில் இருக்கு. தயவு செஞ்சு வலிக்காத மாதிரி நடிக்கிறது நிறுத்து. நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். முடிய வந்து போச்சு. கிட்டத்தட்ட குணமாயிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான். கூடிய வந்து சீக்கிரம் teenager உங்களை சந்திக்கிறேன். ரீன், ககாஷி. நான் வெளியில போறப்பதான் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. உன் நண்பர்கள் ரின் அப்புறம் முட்டாள் கக்காஷிக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. டேய், என்ன சொல்ற? நிஜமாவா? அவங்க தனியா இருந்தப்ப அவங்கள ஹிடன் மிஸ்டர் ஷினோபி சுத்தி வளைச்சிட்டாங்க. இது ஏன் வந்து சொல்லணும்? அதை பார்க்க வச்சு அப்புறமா அந்த உடம்ப பயன்படுத்தி பெரிய பாறைய உடைச்சு உன்னால தப்பிக்கலாம் முடியாது. ஆனா ரின்னியும் ககாஷியையும் நான் காப்பாத்தி ஆகணுமே. வேணும்னா அதுக்கு நீ என் உடம்ப பயன்படுத்து. இதேதான். ஆனா நீங்க மாதரவோட ஆட்களாச்சே. அப்படி இருக்கும்போது எப்படி? நீ நல்ல பையன்னு எங்களுக்கு தெரியும். ரின்னுக்கும் ககாஷிக்கும் நீ உதவி பண்ணணும் தானே? நண்பர்களே, ரொம்ப நன்றி. மோர் பவராக இருக்கான், மோர் ஃபன்னாகவும் மாறி இருக்காங்க. இது வருது. பவராக தான் ஜெட்ஸு அந்த பிடிச்சி
பவர் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அது. இதெல்லாம் இப்போ அங்கே பண்ணலாம் போயிருக்க முடியாதுல்ல. அந்த சிலையோட வேர் மூலமா அந்த சக்தியை நீ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டியா? ரொம்ப நல்லது. என் உடம்பு செமையா வேலை செய்யுதில்ல. மிக்க நன்றி. ஒண்ணுமே மாறிடுச்சுல்ல. என்னை காப்பாத்துறதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நான் போய் தான் ஆகணும். என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது. நீ ரொம்ப அவசரப்படுறன்னு தோணுது. இப்போவே எனக்கு நன்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. இதுக்கப்புறம் நான் இங்க திரும்பி வருவேனா இல்லையான்னு தெரியாது. அதனாலதான் வாய்ப்பு இருக்கும் போதே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிச்சயமா சொல்றேன், நீ இங்க திரும்பவும் வருவ. அப்போ வரும்போது உன் நன்றி கடன் எனக்கு செலுத்தினா போதும். ஐயோ, நீ சொல்கிற மாதிரி எதிர்க்காக பண்ண மாதிரி ரீனு இல்லை. ககாஷி இப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லு. இல்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. உன்னுடைய உடம்ப சுத்தி பாதுகாப்பு வளையமா இருக்கிறது என்னுடைய ஒரு குளோன் தான். நீ எவ்வளவு தூரம் போனாலும் சரி, டெலிபதி மூலமா எங்களால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும். எங்கள சிலர் நிலத்துக்கடியில் இருந்தாலும் அடிக்கடி நாங்க தகவல் பரிமாறிக்கிட்டு தான் என்ன இருக்கோம். வரான் இப்போ? அதனால நான் இது மூலமா தகவல் தெரிவிக்கிறேன். நிஜமாவா சொல்ற? முதல்ல வா, நாம வெளியில போலாம். சரி வா. இப்ப ரீனு ககாஷி இந்த இடம் எப்படி தான். இருக்காங்கன்னு சொல்லு. அவங்க ரெண்டு பேருடைய நிலைமையும் கவலைக்கிடமா இருக்குன்னு தான் இப்ப தகவல் வந்திருக்கு. அவங்க ஹிடன் லிஸ்டோட சில ரகசியங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா எனக்கு தான் புரிய மாட்டேங்குது. என்னது ரகசியங்களா? ஆனா அவங்க ரெண்டு பேரையும் ஆட்கள் சுத்தி வளைச்சிட்டாங்கங்கறத மட்டும் கண்டிப்பா சொல்ல முடியும். சுத்தி வளைச்சவங்க ஜுனின் அப்புறம் பிளாக் ஆப்ஸா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, மினாட்டோ சென்சா என்ன பண்ணிட்டு இருக்காரு? யார் அவரு? அவர்தான் லீவ் வில்லேஜோட எல்லோ ஃபிளாஷ். தெரியாதா உனக்கு? அவர் வேற ஏதோ மிஷனுக்காக வெளியே போயிருக்காரு போல இருக்கு. இதெல்லாம் தெரியாதுல்ல. அப்படி சிக்கிட்டு இருக்கா பாரு. ககாஷி, இனிமே ரென்ன நீ பத்திரமா பாத்துக்கோ. சரி ககாஷி, நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்க. தயவு செஞ்சு அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் உங்க ரெண்டு பேருக்காக இதோ வந்துகிட்டே இருக்கேன். ஒபிட்டோ, இது ஒரு போரா மாற போகுது. அதுக்கு முன்னாடியே உனக்கு சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். என்ன அது? உன்னால இப்ப நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் பெருசா சண்டை போட முடியாது. அதுவும் இல்லாம காயத்தால வலுவிழந்து இருக்கிற உன்னோட உடம்ப பாதுகாக்கதான் என் பெரிய உடம்பு உன் சின்ன உடம்ப சுத்தி வளைச்சிருக்கு. அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்ற? அதனால சண்டை போடுற வேலையை உனக்கு பதிலா நானே பாத்துக்கிறேன். மாதர என்ன சொன்னாரு நீயே கேட்டல்ல? ரெண்டு ஷேரிங் ஒன்னா செயல்படும் போது மட்டும்தான் அதோடைய முழு சக்தியும் வெளிப்படும் அவர் சொன்னாரு. அங்க போர்க்களத்துல சண்டை போட்டுட்டு இருக்கானே ககாஷி, அவங்கிட்ட தான் என்னோட இன்னொரு ஷேரிங் இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா போதும், எதிரிகளை துவம்சம் பண்ணிடுவோம். நானும் ககாஷியும் சேர்ந்து ஜின்ன பாதுகாப்போம். எனக்கு தெரிஞ்சு உன் உடம்புல ஹாஷிராமாவுடைய திசுக்கள் இருக்கிறதுனால செஞ்சுவும் உச்சிஹாவும் ஒண்ணு சேர்றதால உன் உடம்புல பல புது சக்திகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனா அதே சமயம் என்னாச்சு? இது சாதாரண மழையா இருக்கும் தான் நான் நினைச்சேன். இப்பதான் எனக்கு தகவல் வந்து சேர்ந்துச்சு. அதோ வெடிக்குதே, அங்கதான் போர் நடக்குது. சரி வா போலாம். என்ன நடக்குதுங்க? இந்த மாதிரி காட்சிகளை காட்டுறத முதல்ல நிறுத்து. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ககாஷி கண் மூலியமா நான் பார்க்கலாம். அவங்ககிட்ட போயிடுவேன். ஓ,
இதான் ஏன் கொண்டு இருக்காரு. கொன்னாரா இல்லை கத்தி எடுக்க பார்த்தானா? சரியா கைதாயா. தெரியாமல் பட்டிருக்கலாம்ல, குறுக்க வந்திருக்கலாம், இப்படி வேணாலும் இருக்கலாம்ல. கேட்டிருக்கலாம்ல அப்பவே. எதுவுமே என்ன இது? அவளை கொன்னுட்டான். இதுக்காகவா அவ இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை அடைஞ்சா? அப்படிதான் சொன்னாங்க. ஒரு காரணம் இருக்கும். இதுதான் அவருக்கு நான் இருக்கு பிரகாஷ்க்கு சேர்த்து. இது என்ன? நெருப்பு தான் பவர் உண்டாக்கு. எனக்கு தெரியல. ஆமா, யார் இவன்? உதவிக்கு வந்திருக்கானோ? முட்டா பையன் இவங்கள்ட்ட மாட்டிடக்கூடாதுன்னு பிரகாஷ் சொல்லி சொன்னார். நார்மலாக தான் பண்ணியிருக்கோம். அது என்னன்னு தெரியல. ஒருத்தனையும் விட மாட்டேன். இது இது எப்படி சாத்தியம்? அவ எப்படி தப்பிச்சான்? இனி நடக்கிற எந்த அநீதியை நான் ஏத்துக்க மாட்டேன். Do not mock the blood mist village. அரக்கனா மாறி இருக்கான். We can't hit him. Who is that guy? He wields strange jutsu. We need to at least retrieve the girl. We can't let the enemy get a hold of her corpse. You're still listening? This guy passes right through you. What style? Cutting Sprig's jutsu out of the blue. Obito, now I understand. ஃபர்ஸ்ட் ஓட்டது இல்லை. ருத்ர தாண்டவ மாதிரி ஆடுறான். அது வந்து வரவாச்சேந்து ரெண்டு தான். இங்கிருந்தா ஈவ இறக்க எல்லாம் செத்து போச்சு போதாங்க. இவன் யார்? இவன் அரக்கனா. பார்க்கவே பயமா இருக்குல்ல மூஞ்சு. அப்பா. எங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கையோட உச்சேன்னு யூஸ் பண்ணுறான். ஓ கடுப்புல இல்லை. புரிஞ்சிருச்சு. நான் இப்ப நின்னுகிட்டு இருக்கிறதே கொடூரமான நரகத்துலதான். எனக்கு இந்த எபிசோடில் வந்து ஒபிட்டோ பண்ணுற ஒரு விஷயத்துலையும் அவன் பண்ணுற பிஹேவியரில் அந்த ஒரு மாதிரி எப்படி சொல்ல தரையில் ஊர்ந்து அப்படி போகிறது கூட எனக்கு நருட்டோ தான் ஞாபகப்படுது. ஏன்னா காரா வைத்து அந்த காராட்டை ஃபஸ்ட் ஃபைட் பண்ண பாருங்க, அப்போ இதே மாதிரி தான் முடியல. லாஸ்ட் இது கூட இதே மாதிரி தான் போனான் காரா கிட்ட. எனக்கு எல்லாம் ஞாபகப்படுத்துது. அதே கேரக்டர் தாங்க. இப்போது நம்ம நருட்டோ இவன் கூட ஒப்பிட்டு பார்த்தா இப்போ சாக்குராக்கோ இல்லை சாஸ்கேக்கோ இப்படி நடந்தால் அவன் எப்படி மாறுவானோ அதே தான்.
அதே தானே இவனுக்கும் வலி. இவனும் வாயை திறந்தா கக்காஷி, ரின்னு, கக்காஷி அதை தவிர வேறு எதுவுமே எந்த தாட்டுமே இல்லை. இவங்க கூட ட்ரைனிங் எடுக்கிறப்போ பண்ணுறப்போ மொத்தமே அங்கே அவங்க கூட இருந்தது, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது, அது மட்டும் தான் நினைப்பான். அது அவன் என்ன சொல்கிறது, அவன் பிளட்டு அவனுடைய உடல் எப்படியோ அந்த மாதிரி அந்த 2 பேரை பார்த்துருக்கான். அது அப்படி கண்ணு முன்னாடி, அதுவும் கக்காஷி கை தான் அது. அவங்க இதுதான் பட்டிருக்கு. அது என்ன இது செஞ்சாருன்றது புரியல. எனக்கு என்னன்னா, இப்போ கக்காஷிக்கு இப்போ வரைக்கும் ஒபிட்டோ உயிரோட இருக்கிறது தெரியல. இப்போ தான் மாஸ்க் தான் தெரியுது. அப்போ இவன் போய் பேசவே இல்லைன்னு அர்த்தம். அது என்னன்னு கேட்டிருக்கலாம். எதனால் இப்படி பண்ணாருன்னு கேட்டிருக்கலாம். என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? எதுக்கு அந்த முடிவு எடுத்தாரு? அது கேட்காம அந்த இதுலேயே அப்படியே கோவப்பட்டு அப்படியே வந்துட்ட மாதிரி. இது என்ன ரீசன்றது தெரியணும்ல, அப்படி நடந்துக்கிற அளவுக்கு. ஏன்னா கக்காஷியும் இப்படிப்பட்ட மனுஷன் இல்லை, இப்படி பண்ணுற ஆள் இல்லை. நம்மளுக்கு தெரியும். இத்தனை இதுவாக பார்த்துருக்குமே 300 எபிசோடா. அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ பண்ணிடுவாரா அப்படின்றது எனக்கு புரியல. என்னமோ நடந்திருக்கு, அது ஒபிட்டோவும் கேட்காம அப்படியே வந்துட்டான். அந்த கோவத்தோட இதில் ருத்ர தாண்டா மாட்டாங்க. யாராக இருந்தாலும் மிரண்டுடுவாங்க, கிட்ட கூட போக மாட்டாங்க. பயங்கர வெறி ஆகிட்டான். அவனுக்குள்ளே எப்பட்றா அப்படி இருந்த ஒரு ஆள், ஃபன்னாக இருந்த ஆள் எப்பட்றா இப்படி வந்து நிற்பான் அப்படின்னா அந்த ஒரு இதுலேயே தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துல நட்டோ வந்தாலும் அப்படி தான் இருந்திருப்பான், மிருகமாக மாறியிருப்பான். அதே தான் வரும். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா அது நம்பிக்கை துரோகம் மாதிரி ஃபீல் ஆகிடும் இல்லையா? கண்ணையும் கொடுத்துட்டு வந்து ஒரு வாக்கும் கொடுத்துட்டு கேட்டுட்டு வந்துக்கிறேன் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அது எல்லாமே உடையும் போது அவனுக்கு வந்து பெருசாக மற்றவங்க இல்லை ஃபேமிலிலாம் கனெக்டாக காட்டின மாதிரி தெரியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க 2 பேர் தான். ஸோ இவங்களே இப்படின்னும் போது அவனால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. அதுதான், அதை அப்படி மாற்றி செஞ்சு இப்போ எப்படி சொல்கிறது, ஆதரா அடித்து சொல்லி அனுப்பிச்சார், நீ திரும்ப என்கிட்ட தான் வருவ அப்படின்றது. அந்த சூழ்நிலை எப்படி அவருக்கு புரியுது, இல்லை இது அவர் தான் க்ரியேட் பண்ணாரா, ஒருவேளை இது அப்படி தான் நடத்திருப்பாரோ இவங்க சொல்கிற மாதிரி டவுட் இருந்தது. பட் இது மாதராக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி ஏதோ நடக்கும், திரும்ப நீ வருவேன்ட்டு பண்ண மாதிரியே இருக்குது. இவனுக்கே அந்த தகவல் சொல்லணும், இவனே கரெக்டாக இந்த இடத்துல புஷ் பண்ணணும். கரெக்டாக தப்பிச்சு போயிருந்தால் எப்போ இருந்தால் தப்பிச்சு போயிருக்கலாம். ஜெட்ஸுவால் இதெல்லாம் உடச்சி போகவே முடியாதுன்னு சொன்னாங்க. பட் இந்த பவர் சேர்த்து இப்போ ஒபிட்டோ கொடுத்து உடச்சி வெளியே வராங்க. அது மாதரா வேடிக்கை தான் பார்த்து. இது எல்லாமே பிளான்டு தான். என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம், அந்த பவர் எப்படி தான் பண்ணுறான், அவனுக்கு அவைக்கு என்ன வேணா அந்த வெறுப்பு வேணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி இருக்குது. அப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க. இது வந்து செய்யணும்னு செஞ்சு வச்சு பண்ண மாதிரி இருக்குது ஒபிட்டோக்காகவே. ஆனால் என்ன இருந்தாலும் அது கக்காஷியும் இவனுக்கும் ஆனது இல்லையா? ஒரு ஃப்ரெண்டாக ஒரு எவ்வளோ கோவத்தை காமிச்சிக்கலாம்ல. அதை விட்டு ஒரு வில்லேஜு எல்லார் மேலேயும் அந்த கோவத்தை எப்படி அவன் திருப்பிக்கிட்டாங்கிறது தான், அதுதான் ஏற்றுக்க முடியல. அதுதான் அந்த அந்த வெறுப்பு, அது அவங்கள மைண்டு அப்படியே வந்துச்சு. இப்போ வந்து மாதரா சொல்கிற எதையுமே காதில் வாங்காமல் அப்படி இருந்தான். பட் இப்போ ஒபிட்டோட வீக்னஸ் என்னன்றதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து கக்காஷி ரின்னை தான் பெருசாக பார்க்குறாங்கன்றது ஜெட்ஸுக்கும் தெரியும், மாதராக்கும் தெரியும். அவன் தூங்குறப்பையும் அதான் வளர்றான்றப்போ அதை வச்சு அவனை ப்ளே பண்ணி அவனை இப்படி மாற்றிட முடியும், நம்ம பிரெயின் வாஷ் பண்ணிட முடியும்னு பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை மாற்றி அவங்களோட தாட்டை விதைச்சி பார்த்தியா அந்த உலகம் எப்படி இருக்குது, அந்த அமைதிக்கும் இதெல்லாம் இன்னொருத்தர் நடக்கூடாதுன்னா அப்போ நம்ம இது பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் எக்கனாமிக்காகவே அப்போலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்த மாதிரி தான் இருக்குது. அதுலேருந்து பின்வாங்குற மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு ஒபிட்டோ என்னென்னா, எப்படி இவனுக்கு இவ்வளோ பவர், எவ்வளோ சக்கரா, எப்படி இத்தனை டைலையும் வந்து அட் அ டைமில் இவன் அடக்கி ஆந்தானே, எப்படா இவனுக்கு இவ்வளோ சக்தின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏகாவோட பிளட் தான். திரும்ப அதே தான், அதோட டிஎன்ஏ தான் அவர் உடம்புல வச்சுங்குது. இவனால் உஸ்டைலையும் யூஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது, நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ உஸ்டைல் யூஸருமே இவன். அப்போ அந்த சக்கரா இருக்கிறனால தான் இவனுக்கு இவ்வளோ சக்கரா கிடைக்குது, எல்லாத்தையுமே பண்ணுறான். என்ன பண்ணாலும் அவனுக்கு ஸ்டாமினா குறையலன்றது இப்போ தான் புரியுதுங்க. என்னமோ பண்ணி வச்சுருக்காங்க, அவனை இப்படி உருமாற்றி இப்படி வச்சுருக்காங்க. அது மொத்தமே மாதரோட பிளான் மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. ஜெட்ஸும் இல்லை, அது வேறு ஷாக்கு. ஜெட்ஸு அப்போ அந்த டைம் தான், அப்போ அவனும் இந்த பிளான் எல்லாமே தெரியும். அவனும் அந்த டைம்லேருந்து வந்துனுக்கிறான். அவனுக்கு உணர்ச்சி அந்த மாதிரி இல்லை, மதுரை உருவாக்கினது தான் அவனான்ற மாதிரி இருக்குது. என்ன எடுத்துன்னு வர போகிறாங்கன்னு தெரியல. எல்லா எபிசோடுமே ஷாக்காக தான் இருக்குது. எல்லா எபிசோடுமே யோசனை தான் இருக்குது. அவ்வளோ போதுங்க, தாட்ஸ் எங்கெங்கேயோ தான் போயிட்டுருக்கு. எனக்கு இது பார்க்குறப்போ இன்னொரு டவுட்டும் வருது. இப்போது இது மாதரவ தாட்டில் போகிறான், இந்த நல்ல ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, இட்டாச்சி சொன்னதும் ஏன் அந்த ஒர்க்குக்கு ஓகே சொல்லி சொந்த கிளானே அழிக்கிறதுக்கு ஏன் ரெடி ஆனான்றதும் எனக்கு புரியல. வந்து சொன்னால் ஓகேன்ட்டு உடனே வந்தான். இட்டாச்சும் இவன் பண்ணுவான்றதை அவனை எப்படி எடுத்துக்கிட்டான், அது எனக்கு புரியலைங்க. அந்த கனெக்ஷன் தான் எனக்கு எப்படின்னே புரியல. இவனை யூஸ் பண்ண அவன் ஏன் நினச்சா, அவனும் சொன்னோன்னே ஏன் அதை ஒத்துக்கிட்டான். நீங்கள் இப்போ இது பண்ணுறதுக்கு மாறாதானே இருக்குது. ஒரு இந்த வெறுப்பில்லாத உலகத்தை க்ரியேட் பண்ணோன்னா இதெல்லாம் மட்டும் எப்படி கரெக்டுன்றதை அவன் ஏற்றுக்கிறான். மாதரா வழி இல்லாமல் இதுக்கெல்லாம் ஏன் அவன் ஒத்துக்கினான், இந்த ஜாப்லாம் ஏன் பண்ணான்ற மாதிரி அந்த கொஷின்ஸும் வருது. ஸோ அது நிறைய இருக்குங்க இந்த மாதிரி. கொஞ்சம் இதெல்லாம் வீடியோ முடிச்சு போக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.